நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்கம்மா, நீங்க இப்படியே பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனாலும் சரி, நான் வெளியே போய் கதவை தாப்பால் போட்டுருவேன். இந்த இடத்த விட்டு நீங்க நகரவே கூடாது. படுத்துக்கோங்க. இப்படி எல்லாம் என்கிட்ட பாசமா பேசி என்ன சமாதானப்படுத்திடலாம் நினைக்கிறியா? இனிமே என் மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, எப்ப நீ எனக்கு உத்தரவாதம் கொடுக்கறியோ அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள டிவி வரதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? சரி. கொஞ்சம் புடி. அம்மா சார், நீங்க குழந்தையோட பிராம் கேட்டீங்களே, அது வந்துருச்சு. ஆனா பிங்க் கலர்ல கிடைக்கல. ப்ளூ வச்சு பண்ண முடியாதா சார்? இம்பாசிபிள். ப்ளூவை வச்சு பண்ண முடியாது. பிங்க் கலர் இருந்தாதான் அம்மா பொண்ணு உறவை நம்ம நல்லா வெளிக்காட்ட முடியும். எனக்கு இந்த ஆடுக்காக ஒரு பிங்க் கலர் பிராம் தான் வேணும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாமே நான் சொல்றபடி தான் நடக்கணும். ஓகேவா? என்னோட ரியல் லைஃப்ல நான் போய் கூட சொன்னதில்ல. அப்புறம் இந்த ஆட்ல மட்டும் நான் எப்படி போய் சொல்ல முடியும்? ப்ரொடக்ஷன் கிட்ட சொல்லுங்க, ஏற்பாடு செய்ய முடியும்னா ஓகே, இல்ல நான் ஹோட்டலுக்கு போறேன். இந்த கத்தல கேட்டு குழந்தை பையன் வேற யாரையாவது ஷூட் பண்ண சொல்லுங்க. சார் 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 ப்ளீஸ் சார், கொஞ்சம் கேளுங்க சார். என்ன மீனாட்சி, பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பிடிச்சு கத்துறாரு பாத்தியா? கோவப்படும் போது அப்படியே அத்தை மாதிரி இருக்காருல்லங்க. சார், இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க பெரிய டைரக்டர் சார். உங்களால செய்ய முடிஞ்சதை வேற யாராலையும் செய்ய முடியாது சார். நீங்க பிங்க் கேட்டீங்களே, அதையே நான் கொண்டு வரேன். தயவு செஞ்சு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். சரி, ஓகே. ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல எந்த விஷயத்திலையும் எதுக்காகவும் ஆர்கியூமெண்ட் நடக்க கூடாது. செய்ய வேண்டியதை கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. ஓகே சார். நான் உனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்கப்புறம் நான் யார் சொன்னாலும் இருக்க மாட்டேன். கொஞ்சம் பின்னாடி வா, இல்லனா நம்மளையும் பிடிச்சு திட்ட போறாரு. டைரக்டர் சாருக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஷூட் செய்யறதுக்கு அவரால் தான் நம்ம எல்லாருமே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இல்லனா இந்த ஷூட்டிங்கை நம்ம மும்பைல வச்சிருக்கலாமே. பிங்க் பிராம நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனா புது குழந்தைய நம்ம எங்க போய் தேடுறது? எந்த குழந்தைய நம்ம ஃபைனலைஸ் பண்ணமோ அந்த குழந்தை இங்க வர முடியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் அவங்க அம்மா சொல்ற டைலாக் தான், நான் வர மாட்டேங்க. இதை சொன்னோம்னா கண்டிப்பா டைரக்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணுக்கு 15,000 கிடைச்சிருக்கும், ஆனாலும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க. என்னங்க, இவனை கொஞ்சம் பிடிங்க, நான் வரேன். பிடிங்க சொல்றேன். அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது. நான் இப்ப போயிட்டு வரேன், இருங்க. என்ன பேசுற? அவங்களுக்கு சின்ன குழந்தை வேணும், அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதுவும் இல்லாம அந்த சின்ன Dress எப்படி உன்னால போட்டுக்க முடியும்? கொஞ்சம் இருங்க, கையை விடுங்கன்னு சொல்றேன்ல. இல்லையா, இந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண கூடாது. இல்ல ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஷூட்டிங்கை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். நீங்க வேற ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு உதவி பண்றது எங்களோட கடமையா நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும்ல, அந்த வேஷத்தை நடிக்க நான் தயாரா இருக்கேன். அட கடவுளே, உங்க அம்மாவுக்கு எப்ப புத்தி வரும்னே எனக்கு தெரியல. மானத்தை வாங்குறாளே, ஏன் இப்படி பண்றா? எங்களுக்கு சின்ன குழந்தை வேணுங்க. 4-5 மாசம் குழந்தை தான். அது கூட 10 நிமிஷத்துல வேணும். இல்லன்னா ஷூட்டிங்க கேன்சல் ஆயிடும். அப்புறம் எங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை. அது பார்த்தாலே தெரியுது. நான் இப்ப வரேன், இருங்க. வாங்கம்மா. இவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, இவனுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. என்னோட குட்டி செல்லம், நீ அம்மாவோட செல்ல புள்ள. நீ என் கூட வா. மீனாட்சி, ஐயா வணக்கம். வணக்கம் பா. ஒன்றும் இல்லை ஐயா, கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக அரிசி கொண்டு வந்திருக்கேன். இது எங்க வைக்கணும்? ஸ்டோர் ரூம் கோவிலுக்கு பின்னாடி இருக்குப்பா, அங்க போய் இதை வச்சிட சொல்லு. சரி. ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு போ, ஏன்னா ஸ்டோர் ரூம் காரங்க இப்ப வெளியில போயிருக்காங்க. சரியா. சந்தியா நல்லா படிக்கணும்னா டிவி பேப்பர் இதெல்லாமே அவசியமாக தேவைப்படுது. ஆனால் அம்மா வீட்டுக்கு டிவி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாரி வந்து உத்தரவாதம் கேட்குறாங்க.
அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன வழி நடத்தி கொண்டு போறதே நீங்க தான். அதனால இனிமேல் நீங்களே எனக்கு வழிகாட்டுங்க. ஐயோ, நீ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? மீனாட்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி தான். ஒருவேளை இந்த புத்திசாலித்தனம் யாருக்காவது தேவைன்னு சொன்னா அவங்க உன்கிட்ட தான் வரணும். நீ உன்னோட புத்தியில கொஞ்சம் கடன் கொடுத்தாலே போதும். ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை மட்டும் இப்ப இவர் இருக்காரே, தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருப்பாரு. கடைக்கு வர கஸ்டமரை பார்த்தா பயம், வீட்டுல இருக்க அம்மாவை பார்த்தா அதை விட பயம், ரூம்ல இருக்கும்போது எப்போவாது என்ன பார்த்தா பயப்படுவாரு. அவருக்கு என்ன தெரியும் என்ன பத்தி நான் எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன்னு. புத்திசாலித்தனங்கிறது என்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா கொட்டி இருக்கு கண்ணா. என்ன கண்ணா, என்னோட புள்ள இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கான். ஐயோ, என் கண்ணை போட்டு போல இருக்கு. இதையும் அம்மா உனக்கு போட்டு விட்டுட்டேன். என்னோட குட்டி கண்ணா, நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன் மேல இன்னைக்கு யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுன்னு அம்மா அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். யாராலையும் சொல்ல முடியாது நீ ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. அழகா இருக்கப்பா. எனக்கு இப்ப 50,000 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சிருக்கு. அது கூட உன்னாலதான் அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கே அந்த ஏரியால இருக்க எல்லாருமே என்ன பார்த்து மீனா மீனான்னு கூப்பிடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன மீனாட்சி அக்கா மீனாட்சி அண்ணின்னு கூப்பிடுவாங்களே, மேடம் மேடம்னு சொல்லுவாங்க. ஐயோ, நம்ம மீனாட்சி வெளியில வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. 2 மணி நேரமா இந்த வெயில உட்காந்துட்டு இருக்கோம் ஹீரோ கண்ணனை பாக்குறதுக்காக. 2 மணி நேரம் இல்ல, நாள் பூராவே இங்க உட்கார சொன்னா நான் தயார். ஆனா கிருஷ்ணனை பார்த்தா அதுவே போதும். அப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். ஆமாமா, இது உண்மைதான். அந்த மீனாட்சி பையனும் லட்சத்துல ஒருத்தன் இல்ல, கோடியில ஒருத்தன் தெரியுமா? அப்புறம் மீனாட்சி அவளும் லட்சத்துல ஒருத்தி தான். தன்னோட பிள்ளைய பெரிய ஹீரோ ஆக்கிறதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறாள். வந்துட்டேன் பாரு. எந்திரிங்க, வாங்க வாங்க. மீனாட்சி, கிருஷ்ணன் என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட. ஹலோ 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 ஹலோ. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்க விட. இங்க பாரு, போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு புது கேமரா கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேமரா பணத்தையும் நான் வசூல் பண்ணி ஆகணும்ல. இந்த மருமகளே, எங்களை போட்டோ எடு. கேமரா, இந்த பிளாஷ் இதெல்லாம் கிருஷ்ணனோட கண்ணை அப்படியே டேமேஜ் பண்ணிடும். என்ன இவன் யாரு? சூப்பர் ஸ்டார். ஆட்டோகிராஃப் பார்த்து வாங்கிட்டாங்க அண்ணி. ஆனா கண்ணனால எப்படி ஆட்டோகிராஃப் போட முடியும்? என்ன பேசுறீங்க நீங்க? இவனால ஆட்டோகிராஃப் கொடுக்க முடியாதுன்னா என்ன? இவனோட அம்மா நான் இருக்கேன்ல, நான் உங்க எல்லாருக்கும் என் கைப்பட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துறேன். எனக்கு போடுங்க. ஒரு நிமிஷம். என்ன கஸ்தூரி, இந்த கிஃப்ட் எல்லாமே கண்ணாவுக்காக தானா? இது எல்லாத்தையும் முதல்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கிடலாம். இதை தொடு பார்க்கலாம். தொடு 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 கண்ணா. இந்தம்மா பென். பெண்ணை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? போதும் யாரும் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சைன் பண்ணிட்டாங்க. இப்ப நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். என்னோட கண்ணனை கூட தான் நாங்க இப்போ எங்களோட ரூம்ல போய் ஓய்வு எடுக்க போறோம். நாங்க வரோம் பாக்கணும். அப்போதான் ரெஸ்டிங் டைம் ஃபார் கண்ணா. பை பை. ஐயோ, நீ என்னோட செல்ல புள்ளடா கண்ணா. போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாமா? நாங்க நீ நல்லபடியா ஆக்டிங் பண்ணணும். என்ன அப்புறம் என்னோட மானத்தை வாங்க கூடாது. அம்மா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உனக்கு? ரெடியா? ரெடிங்க. வாங்க மேடம். சரிங்க, இதோ வந்துட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா சூர்யா, ஸ்டோர் ரூம் காரங்களாம் வந்துட்டாங்க. இந்த பொருள்லாம் கொண்டு போய் அங்க வச்சிடுப்பா. சரி, அப்ப நான் சரிப்பா, நன்றி. ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இந்த அரிசி உள்ள வச்சிருங்க. கொடுங்க கொடுங்க. பார்த்து இந்தாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்பா. தண்ணி வேணுமா? என் கூட வாங்க.
ரொம்ப நன்றிப்பா. இந்த வெயிலால உயிரே போயிடும்னு நினைச்சேன். அந்த கடவுள் அருளால உன்னோட ஆசைகள்லாம் நிறைவேறணும். என்னங்கய்யா நீங்க இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது ஒரு சின்ன விஷயம் தானே. நம்ம வாழ்க்கையில எந்த விஷயமே சின்ன விஷயம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கண்டிப்பா பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கும். இப்ப நீ இங்க வந்ததும் என்னோட தாகத்தை தீர்த்ததும் இது எல்லாமே அந்த விதியோட விளையாட்டுன்னு நான் முழுமையா நம்புறேன். இதுக்கு பின்னாடி கூட அந்த கடவுள் ஏதாவது காரணம் வச்சிருப்பான். அந்த கடவுளோட விருப்பம் காரணம் இல்லாம இருக்காதுப்பா. நான் வரேன். நன்றிப்பா. சரிங்க. இவர் சொன்னது உண்மைதான். கோவிலுக்கு வந்ததும் இவருக்கு தண்ணி கொடுத்ததும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த பானை கூட பானையா? பானை சுட சுட டீ தயாரா இருக்கு. இந்த அம்மா சரோஜா, என் கையால நான் போட்ட டீ. நான் போட்ட டீனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நல்லா குடி. இந்த அம்மா சந்தியா மருமகளே, இது உனக்கு. அப்புறம் மருமகளே, இது உனக்கு. உன் மாமனார் கையில போட்ட அற்புதமான டீ. குடிச்சு பார்த்துட்டு சொல்லு, நான் சொன்ன மாதிரி டீ சூப்பரா இருக்கான்னு சொல்லு. எல்லாரை விட நான் தான் சூப்பரா டீ போடுவேன். என்னம்மா சரோஜா, இன்னைக்கு நீ ஒரு வேலையும் பார்க்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது நான் ஒரு 2-3 லட்டு எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நாள் ஜுரம் வந்ததால ராஜாக்கு இருக்கிற அதிகாரம் போயிடாது. 2-3 லட்டை பத்தி ஏன் பேசுறீங்க? தைரியம் இருந்தா ஒரு லட்டு சாப்பிட்டு காட்டுங்க. அப்ப உங்களுக்கும் புரிய வரும் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்னு. என்ன பத்தி கூட வேண்டாம், உங்களோட ஆரோக்கியத்தை பத்தியாவது யோசிக்கலாம்ல. ஆமாமா, சரோஜா சொல்றதும் உண்மைன்னு தான் தோணுது. சரி, நானும் குடிக்கிறேன். இந்த இத குடி. இன்னும் ஒரு கப் தான் மிச்சம் இருக்கு. அந்த லிப்ஸ்டிக் கலர் செமையா இருந்துச்சு. சரி சரி, ஓகே, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். அம்மா, உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பரவாயில்லையா? இல்லம்மா, கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் உள்ள உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அங்க கொஞ்சம் மாங்காய் எல்லாம் வெட்டி வைக்க சொல்லியிருக்கேன் பாரு. அதுல கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் கலந்து வை. போ. அம்மா, இந்த வீட்ல 3 அண்ணிங்க இருக்கும்போது நான் வேலை செய்யணும்னு அப்படியே அவசியம் இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாருங்கம்மா, மஞ்சள்ல நான் கை வச்சேனா என்னோட கையெல்லாம் மஞ்சள் ஆயிடும். அப்புறம் நேத்து தான் இந்த நெயில் பாலிஷ் போட்டேன். ஒரு நிமிஷம். சந்தியா அண்ணி, ப்ளீஸ் அந்த வேலையை நீங்க பண்ணுங்களேன். வேண்டாம் சந்தியா, நீ உட்காரு. சவிதா, உன்கிட்ட தானே நான் சொன்னேன், போ, நீயே போய் அதை செய். 3 அண்ணிங்க இந்த வீட்டுல இருக்காங்க தான், அதுக்காக
நாள் முழுக்க அந்த செல்போனை கையில வச்சுட்டு பேசிட்டு இருப்பியா? நாளைக்கே நீ புகுந்த வீட்டுக்கு போயிடுவ. அங்க போனதுக்கு அப்புறமும் உங்க அண்ணிங்களா வந்து அங்க வேலை செய்ய போறாங்க. போன்னு சொல்றேன்ல. அது வந்து என்னன்னா, நான் கொஞ்சம் கழிச்சு போயிருக்கேன். அதனாலதான் நான் அவ்வளவு தூரம் சொன்னேம்மா. ஒருவேளை அண்ணி பண்ணாங்கன்னா போதும்மா. இப்ப உன்னை பார்த்தா ரொம்ப களைச்சு போன மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒருவேளை இப்ப உனக்கு யாராவது போன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, வாமா சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், கால்ல சக்கரம் கட்டின மாதிரி ஓடிடுவேன். அம்மா, தயவு செஞ்சு நீங்க சினிமாவை பத்தி பேசாதீங்க. இதோட 4 மாசம் ஆயிடுச்சு. நான் ஒரு படம் கூட பார்க்கவே இல்ல. ஆனா என்னோட ஃப்ரெண்டுங்க நிச்சயமா ஒரு 10-12 படமாவது பார்த்திருப்பாங்க. உன் ஃப்ரெண்டுங்களோட வீட்டுக்கெல்லாம் குபேர கட்டு கட்டா நோட்டுகள் எடுத்துட்டு போய் கொடுக்கறாரு போல இருக்கு. பாவம், அவருக்கு இந்த அட்ரஸ் தான் தெரியாது. இங்க 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கூட 4 பேர் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். அத பத்தி உனக்கு என்ன வந்தது? போய் வேலையை பாரு. அதுக்கு இல்லம்மா, அவங்க படத்தை எல்லாம் சினிமா தியேட்டர்ல பார்க்க மாட்டாங்க. அது வந்து இப்ப நல்ல படங்கள் எல்லாம் டிவில தாமா போட்டுட்டு இருக்காங்க. அதனால எல்லா படத்தையும் அவங்க டிவில தான் பாப்பாங்க. அதுவும் இல்லாம கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுக்கு டிவி வரப்போகுது. அதனால ஆமா, சவிதா சொல்றது உண்மைதான். சரோஜா, எப்ப பார்த்தாலும் டிவி டிவி டிவி. உலகத்துல இருக்கிற எல்லா டிவியும் எரிச்சிடலாம்னு தோணுது. ஆமா, உன்னோட அண்ணா அவன் பொண்டாட்டிக்காக டிவி வாங்கணும்னு பேச ஆரம்பிச்சான். அப்போத்துல இருந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் டிவியை பத்தி தான் பேசுறீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் கவனமா கேட்டுக்காங்க. இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் டிவி வந்ததும் இல்ல, இனிமேலும் வராது. அப்புறம் இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரும் டிவியை பத்தி பேசக்கூடாது. ஆனா அம்மா, ஒருவேளை அண்ணன் கேரண்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப கூட டிவி வாங்க மாட்டீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காத. போய் சொன்ன வேலையை பாரு. அம்மா, கோவில்ல அரிசி கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க பிரசாதம் தான். அப்பா, எல்லா வேலையும் ஒழுங்கா செய். இந்தாங்க. அம்மா, இந்தாங்கம்மா பிரசாதம். கொடுப்பா. சவிதா, இந்தம்மா. அண்ணா, கையை பாருங்க. வாய் தர. அம்மா, இப்போ உங்க கால் எப்படி இருக்கு? கட்டுங்க. என்ன இது? இது எப்படி கட்டினது அவந்திருக்கு? இருங்க, நான் போட்டு வரேன். கட்டுங்க. இப்பதான் உன் செல்ல தங்கச்சி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டா. இந்த வீட்டுக்கு ஒரு டிவி வருமா இல்ல வராதான்னு கேட்டா. ஏற்கனவே நான் இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன். என்னைக்கு நான் உன்கிட்ட கேட்ட உத்தரவாதத்தை நீ எனக்கு கொடுக்க போறியோ அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு டிவியை கொண்டு வர நான் அனுமதிப்பேன். அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். ஒருவேளை நான் கேட்ட உத்தரவாதம் எனக்கு கிடைக்கலன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கு டிவியை கொண்டு வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இன்னொரு விஷயம்,
இந்த வீட்ல இருக்கிறவங்க டிவியை பத்தி பேசவே கூடாது. ஆண்டவா ராமா. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா, நீங்க என்கிட்ட உத்தரவாதம் வேணும்னு கேட்டீங்களம்மா, அதை நான் கொண்டு வந்தேன்.